Morning students. So already நம்ம geometry பார்த்தோம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் GP சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 2.7ல 9th ப்ராப்ளம். In a GP, the product of three consecutive terms. So three consecutive terms கேட்கும்போது அந்த ஆர்டர் தான் எழுதணும். A by R, A R தான் யூஸ் பண்ண போகிறோம். So in a GP, the product of three consecutive terms is 27. So product பண்ணணும் நம்ம three consecutive terms. அப்போ என்ன வரும் சொல்லிட்டாங்க, is equal to என்ன வருது 27 கொடுத்தாங்க. And the sum of the product. Sum of the product னா இதில் அடிஷனும் யூஸ் பண்ணணும், ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ sum of the product of two terms. ரெண்டு டேர்மும் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ எந்த ரெண்டு டேர்ம்னா நம்ம கொடுத்துருக்க அந்த த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 2 digit, அதுக்கப்புறம் செகண்டும் தேர்டும், அதுக்கப்புறம் தேர்டும் ஃபஸ்ட்டும், அந்த மாதிரி டூ வேல்யூஸாக எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் இன் அ டைம் இஸ் 57/2. ஸோ இதுக்கு என்ன கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டில் 57/2 கொடுத்தாங்க. இது யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ். ஸோ ஃபைண்ட் த த்ரீ டேர்ம்ஸ் தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் த்ரீ டேர்ம்ஸ் எடுத்துக்கிறோம்ல, A by R, AR, அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முதல்ல கொடுத்துருக்கு பாருங்க, ஜிபியில் three consecutive terms are 27. So முதல்ல எழுதுறேன், three consecutive terms in GP. GP ல three consecutive terms என்னன்னு முதல்ல எழுதுறேன், A by R, AR. So இதான் three consecutive terms. இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, so three consecutive product of three consecutive term is 27. So மூணையும் மல்டிபிள் பண்ணா 27. So அதான் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். So product of three consecutive terms. So இது ப்ராடக்ட் பண்ண போகிற மூணுத்தையும் A by R into A into AR equal to is 27 தான் கொடுத்தாங்க. ஸோ ஈஸ்ன்றது ஈக்குவல் 27 கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஸோ இது மூணுமே மல்டிபிள் தான் இருக்குது. டினாமினேட்டரில் R இருக்குது, அப்போ நியூமரேட்டரில் A, இன்னொரு AR இருக்குது. ஸோ அப்போது இந்த நியூமரேட்டரும் R மட்டும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ A into A. ஸோ பேஸ் ஒரே மாதிரி தான், பவர் ஆட் பண்ணுவோம் 1 2 3. ஸோ அப்புறம் A into A ஸ்கொயர் into A கியூபு, A கியூப் ஈக்குவல் டு 27 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கியூபிக் ரூட் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், கியூபிக் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ A ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 27. ஸோ ஸ்கொயர் ரூட்னா ஒரே மாதிரி 2 நம்பர் வரணும், கியூபிக் ரூட் நம்பர் வரனாக்கும் ஒரே மாதிரி 3 நம்பர் வரும். 3 3s are 9, 9 3s are 27. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு என்ன ஆகும், 27 வரும். ஸோ A ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 3 கியூப், 3 தடவை 3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ கியூபிக் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எனக்கு A வேல்யூ இஸ் 3. ஸோ A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கொடுத்துருக்க நெக்ஸ்ட் நம்ம க்ளூ என்ன கொடுத்தாங்க, அண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எழுத போகிறேன், சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் two terms. ஸோ சம் ப்ராடக்ட் ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல சம்மும் கொடுத்ததால இதில் நம்ம என்ன பண்ணோம், டூ ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு 3 டேர்ம்ஸ் என்னென்னா A by R, AR இருக்குது. ஸோ இது அப்படியே யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க, A by R into A ப்ளஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்துட்டேன். இப்போ செகண்டும் தேர்டும் எடுத்துக்க போகிறேன், A into AR ப்ளஸ் அடுத்து தேர்டும் ஃபஸ்ட்டும் சைக்கிள் ஃபார்மேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும், அதுக்கப்புறம் இது ரெண்டும், லாஸ்ட்டாக இது எடுத்துக்கோங்க. AR into A by R ஈக்குவல் நம்ம என்ன கொடுத்தாங்க 57/2. ஸோ டூ டேர்ம்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், மல்டிபிள் பண்ணி நடுவில் ஆட் பண்ணியாச்சு. இதில் எல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் இது தான், ஏன்னா ப்ளஸ் இருக்குது. ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இந்த ஃபஸ்ட் டேர்மில் நியூமரேட்டரில் எங்கேயும் R இல்லை, கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன இருக்கும், A into A ஸ்கொயர், A into A ஸ்கொயர், டினாமினேட்டரில் R மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வரப்போகிறோம், A into A ஸ்கொயர், R ஒன்று தான் இருக்குது, R ப்ளஸ் இதில் பாருங்கள் இங்கே ஒரு R இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறேன், A ஸ்கொயர் ஈக்குவல் டு 57/2. ஸோ இந்த ஃபுல் டேர்ம்ஸை நம்மளால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது, ஏன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே A ஸ்கொயர் பை R, A ஸ்கொயர் R ப்ளஸ் A ஸ்கொயர். ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி, பவரும் ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் இல்லை. ஆனால் இது மூணுத்தையும் காமனாக என்ன, ஸோ 3 டேர்ம்ஸ்லேயும் காமனாக இருக்கிறது A ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன். டினாமினேட்டர் இருக்கிறதால நியூமரேட்டர் A ஸ்கொயர் எடுத்து பேலன்ஸ் 1ன்னு போடுங்க, 1/R. ஏன் 1 போடுறோன்னா மல்டிபிள், அப்போ திருப்பி மல்டிப்ளை பண்ணும்போது 1 இருந்தால் தான் நமக்கு சேம் வேல்யூ வரும். ப்ளஸ் இங்கே A ஸ்கொயர் எடுத்தால் பேலன்ஸ் R இருக்கும், இங்கே A ஸ்கொயர் எடுத்தால் பேலன்ஸ் 1 இருக்கும்.
ஸோ அப்போ தான் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into a ஸ்கொயராக மாறும் ஈக்குவல் டு 57/2. ஆல்ரெடி நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும்ல 3. ஸோ அப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் 1/r + r + 1 ஈக்குவல் டு 57/2. 3 ஸ்கொயர் மீன்ஸ் 3 into 3. 3 3 சார் என்ன வரும் 9. 1/r + r + 1 ஈக்குவல் டு 57/2. ஸோ இந்த r மல்டிபிள் இருக்குது. இந்த சைடில் போகும்போது என்ன ஆகுனா டிவைடாக சேஞ்ச் ஆகும். அப்போ எப்படி இருக்குன்னா 1/r + r + 1 ஈக்குவல் டு 57/2. 9 இந்த சைடில் இருந்துச்சு, இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் டிவைடாக தான் ஆகும். ஸோ மல்டிபிள் இந்த பக்கம் வரும்போது டிவைடாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ 1/r + r + 1 ஈக்குவல் டு 57/9. 9 2s are 18. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்மளால இதில் எதுவும் ஆட் சப்ட்ராக்டிவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பையில் இருக்குது, ஒரு ஆர் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ 18 இந்த பக்கம் டிவைடில் இருந்து கொண்டு போகும்போது என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போது 18 ஃபுல் வேல்யூஸ்க்கும் மல்டிபிள் ஆகும். இந்த ஃபுல் ப்ராக்கெட்டுக்கும் 18 into 1/r + r + 1 ஈக்குவல் டு 57. மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்னு பாருங்கள். இந்த ஃபுல் வேல்யூஸையும் 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். 18/r + 18r + 18 ஈக்குவல் டு 57. ஸோ 8ன்றது கான்ஸ்டன்ட், அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 18r + 18/r + 18r ஈக்குவல் டு 57 - 18. 57 - 18 சப்ராக்ட் பண்ணுங்கள். 39 வரும். ஸோ 18/r + 18r ஈக்குவல் டு 39. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ கவனிங்க, இது பையில் இருக்குது. ஸோ பையில் இருக்குன்றதால நம்ம என்ன பண்ண முடியாது, வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்கள், ஆரை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜென்ரல் வேல்யூவும் ஒரு பை வேல்யூ தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 18 ப்ளஸ் இந்த ஆர் போகும்போது r into r r² ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ இப்போ r ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு 39. ஸோ டிவைடில் கறந்து போகும்போது எனக்கு மல்டிபிள் ஆகும். ஸோ 18 + 18r² ஈக்குவல் டு r அந்த போகும்போது மல்டிபிள் ஆகும். 39 r மாறிடும். ஸோ பாருங்கள், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆர்டரில் இருக்குது. ஸோ எல்லா டேர்ம்ஸும் ஒரு கொண்டு போங்க. ஆல்ரெடி 18r² இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பவரும். இது பாசிட்டிவ் இருக்க சைடில் தான் மற்ற டேர்ம்ஸையும் கொண்டு வரணும். 18r². 39 இந்த பக்கம் வரும்போது -39r + 18 ஈக்குவல் டு 0. ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. இது ஃபுல்லாகவே எந்த டேபிளில் வரும்னா 3 டேபிளில் வரும். ஸோ டிவைடட் பை 3 டேபிள் டிவைட் பண்ணுறேன். 3 டேபிளில் 18 எப்போ வரும்னா 6 3s are 18. 6r² மைனஸ் 39 எப்போ வருவாங்க 1 3 is 3. 3 3s are 9r + 18 6 டைம்ஸ் வரும் ஈக்குவல் டு 0. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இது ஃபுல் டேர்மும் ஒரே டேபிளில் வரப்போகிறதில்ல. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட் தான். ஆனால் r² முன்னாடி வேல்யூ இல்லைனா தான் இது ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட். ஆனால் r² முன்னாடி என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 6-ஐ கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். 6 6 are 36. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா 36ன்ற நம்பர் தான் என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். சம் ஆஃப் த ரூட்ஸ் -13. ஸோ -13 ஆடோ சப்ராக்டோ பண்ணால் எனக்கு என்ன வரணும் -13. ஸோ எப்போ வரும் பாருங்கள் 6 6 are 36. 2 டேபிள் 3 டேபிள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 9 டேபிளில் மட்டும் தான் வரும். 9 4s are 36. 9 4s are 36 ஆட் பண்ணால் மட்டும் தான் என்ன ஆகணும் 9 4 ஆட் பண்ணுங்கள் 13 வரும். அதே 9 4s are 36 மல்டிபிள் பண்ணாலும் வரும். 6 6 are 36 பாருங்கள். 6 6 are 36 கரெக்டாக வரும். ஆனால் 6 6 நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரும் 12 தான் வரும், 13 வராது. ஸோ அதனால் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிள் பண்ணணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள், இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள். ஸோ அப்போ கவனிங்க, இங்கே மைனஸ் வரணும். ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ராடக்ட். இது ஆட் சப்ராக்டில் மைனஸும் ஆட் பண்ணுவேன். பிகஸ்ட் நம்பரோட சிம்பிளை போட்டாச்சு -13. ஸோ இப்போ இந்த இடத்துல எழுத பாருங்கள். எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் நம்பரும் பேக் நம்பரும் அப்படியே வச்சுட்டு சென்டரில் மட்டும் தான் என்ன ஆகணும் பிரித்து எழுதணும். ஸோ 6r² -13r எப்படி எழுதலாம்னா பிரித்து எழுதுங்க. ஸோ நான் பிரித்து எழுதுகிறேன். -9r -4r +6. ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். சென்டரில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம என்ன எழுதணும் செப்பரேட் பண்ணி எழுதணும். ஈக்குவல் டு 0.
ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் காமன் ஆகிடுங்க. ஸோ இது ரெண்டுமே ஆர் காமனாக எடுக்கலாம். ரெண்டுமே எந்த டேபிள் வரும்? 3 டேபிளில் வரும். ஸோ ஆர் காமனாக எடுத்துட்டேன். இது ரெண்டுமே 3 டேபிள் வருமா? ஸோ 3யும் காமனாக எடுத்துட்டேன். ஸோ 3 டேபிள் 6 எப்போ வரும்? 2 டைம்ஸு 2r மைனஸ் இது எத்தனை டைம்ஸ் வரும்? 9 டேபிள். ஸோ 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் இது ரெண்டுலையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் எடுக்கும்போது என்ன ஆகணும்? பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் இருக்கணும். அப்போ இது ரெண்டுலேருந்து காமனாக என்ன ஆகுனா மைனஸை காமனாக வெளில எடுங்க. இது ரெண்டுமே எந்த டேபிளில் காமனாக வரும்னா 2 டேபிள். ஸோ 2வை காமனாக எடுத்துட்டேன். பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும் பாருங்கள், மைனஸை காமனாக எடுக்கும்போது என்ன ஆகுனா சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 டேபிள் 4 எப்போ வரும்? 2r அப்படியே தான் இருக்கும். ஸோ சிம்பிள் மாறும்போது ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸ். 6 எப்போ வரும்? 2 டேபிளில் 3 டைம்ஸ். ஸோ இதான் வந்திருக்கு ஈக்குவல் டு 0. வேல்யூஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒருத்தர் எழுத போகிறேன், காமன் வேல்யூஸ் ஒருத்தர் எழுத போகிறேன். ஸோ ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது 2r மைனஸ் 3, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க வேல்யூஸ் 3r மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இது 0வோட ஈக்குவல் பண்ணுங்கள். 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஒன் 3r மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஒவ்வொன்றுத்தையும் 0வோட நான் என்ன பண்ணிட்டேன்? கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ கொண்டு போங்க கான்ஸ்டன்ட். 2r ஈக்குவல் டு 3, r ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி கொண்டு வாங்க. 3r ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். r ஈக்குவல் டு 2/3. ஸோ r வேல்யூஸ் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். கொஷின் லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். நான் என்ன கண்டுபிடிக்கணும்? a/r AR. ஸோ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் வேல்யூ 2 இருக்குதில்ல, ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னா, ஏ வேல்யூ அதே 3 தான், ஆர் வேல்யூ 2/3 வச்சு கண்டுபிடிங்க. இது ஹோம் ஒர்க்காக எனக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணுங்கள் எனக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கொஷின் நம்பர் 10. இன் ஏ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், ஸோ அதே சேம் ஜிபி தான். The fourth term is 8/9. Fourth term. So TH யூஸ் பண்ணாலே TN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனை நமக்கு TN ஃபார்முலா என்னது? AN ஈக்குவல் டு AR பவர் n minus 1. ஸோ ஃபோர்த் டேர்ம் 8/9 and the seventh term is 64/243. ஸோ செவன்த் டேர்மும் 64/243 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன். ஸோ ஜென்ரலாக ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் கொடுத்தாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அதே நம்ம என்னென்னு சொல்லலாம், என்ன பண்ணலாம்? கரஸ்பாண்டிங் ஃபார்ம்னு சொல்லலாம். கன்சர்வேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் கன்சர்வேட்டிவ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கரஸ்பாண்டிங் ப்ராக்ரெஷன் கேட்டாங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிவன் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் எவ்வளோ? ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபோர்த் டேர்ம். ஸோ டிஎன் தான் எனக்கு, எனக்கு பதில் எங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிஎன் ஃபார்முலா எழுதுறேன். TN equal to AR power n minus 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்கள், T4 equal to 8/9. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா T7 equal to 64/243. ஸோ இப்போ T4 நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா T4 equal to AR power n-க்கு பதிலாக தான் 4 இருக்குது, 4 minus 1. T4 நமக்கு என்ன தெரியும்? 8/9. 8/9 equal to AR power 3. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூஸ் எதுவும் பண்ண முடியாது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் T7க்கு போடுறேன். T7 equal to AR power n 7க்கு 7 minus 1. ஸோ T7 வேல்யூ 64/243 equal to AR power 6. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி 6th ப்ராப்ளம் ஒன்று பார்த்துருக்கோம், அதே மாடல் தான் இதுவும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இதுவே எலிமினேஷன் மாதிரி ஆட் சப்ராக்ட் இருந்ததுன்னா ஏபியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எலிமினேஷன் மெத்தடில் போட்டிருப்பேன். இங்கே ஃபுல்லாக மல்டிபிள் இருக்கிறதால என்ன பண்ண போகிறேன்? டிவிஷன் மெத்தடில் தான் போட போகிறேன். இது ரெண்டுலேயும் ஹையஸ்ட் பவர் எது இருக்குது பாருங்கள், 6 தான். ஸோ இதை நியூமரேட்டராகவும் இதை டினாமினேட்டராகவும் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போட போகிறேன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 64/243 டிவைடட், நான் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் போடுறேன், 64/243. நெக்ஸ்ட் ஒன்னில் கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 8/9 ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வேரியபிளில் AR பவர் 9, AR பவர் 6 by AR பவர் 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்கள், 1A 1A கேன்சல் ஆகிடும்.
இங்கே R3 இருக்குது, இங்கே R6 இருக்குது, இங்கே ஒரு R3 கேன்சல் பண்ணுங்கள், இங்கே ஒரு 3 கேன்சல் பண்ணுங்கள், பேலன்ஸ் 3 இருக்குமா இங்கே. ஸோ டிவைட் இந்த என்னாகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். 64/243 இன்ட்டு 8/9 என்னவாகும், 9/8 சேஞ்ச் ஆகும், ஈக்குவல் டு R3. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 1/8 is 8, 8 8s are 64, 243 ரெண்டுமே என்ன இருக்குது, லாஸ்ட்டு வந்து ஆட் நம்பர்ஸ் இருக்குது, 3 டேபிள் வரும். 3 3s are 9, 8 3s are 24, 1 3 is 3. ஸோ மறுபடியும் 81 நமக்கு 3 டேபிள் வரும் தெரியும். 1 3 is 3, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 27. ஸோ 8 or 27 ஒரே டேபிள் வராது. ஸோ பேலன்ஸ் இஸ் 8/27 ஈக்குவல் டு R3. ஸோ கியூப் இது பக்கம் வரும்போதுனாக்கும் கியூபிக் ரூட் ஆகும். ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 8/27, இந்த 2 வேல்யூஸ்க்கு நமக்கு என்னது, கியூபிக் ரூட் ஈக்குவல் டு R3. ஸோ 8 ஏதாவது ஒரே மாதிரி நம்பரை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8 வரணும். அப்போ என்ன வரணும், 2 தான் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரும். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்போ என்ன வரும்னா கியூபிக் ரூட் ஆஃப் 2 கியூப் பை சேம் 27 எப்போ வரும்னா 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 கியூப் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 27 வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகுனா ரெண்டுத்துக்கும் சேர்த்து கியூபிக் ரூட்டோட கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு R. ஸோ R வேல்யூ இஸ் 2/3. R வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அதான் இதில் ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்டியூட் R ஈக்குவல் டு 2/3 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னென்னா 8/9 ஈக்குவல் டு AR பவர் 3. ஸோ R வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8/9 ஈக்குவல் டு A இன்ட்டு R வேல்யூ 2/3 ஹோல் பவர் கியூப். ஸோ கியூப்னும் போது 2 டேர்ம்ஸ் தான் வரும். 8/9 ஈக்குவல் டு A இன்ட்டு 2 கியூப் 3 கியூப். 2 கியூப் மீன்ஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2s are 4, 4 2s are 8 பை நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 3க்கு 3 கியூப் மீன்ஸ் 3 3s are 9, 9 3s are 27. ஸோ மல்டிபிளாக இருக்குது, அந்த பக்கம் போகும்போது என்னாகும், டிவைட் ஆகும். ஸோ வேல்யூஸ் போடணும். 27 டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது என்னாகும், 8/9 ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. 27 அந்த போகும்போது மல்டிபிளாக மாறிடும். மல்டிபிளுக்கு 8 அந்த போகும்போது என்னாகும், டிவைடாக மாறும், ஈக்குவல் டு 8. கேன்சல் பண்ணுங்கள். 1/8 is 8, 1/8 is 8. ஸோ நெக்ஸ்ட் 9 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 1/9 is 9, 3 9s are 27. ஸோ A வேல்யூ இஸ் 3. ஸோ இதுலேயே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு ஜாமெண்ட்ரிக்கல் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாமெண்ட்ரிக்கலில் நமக்கு என்னென்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் அர்த்தம். ஸோ AR ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதையும் ஹோம்ஒர்க்காக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் எனக்கு 3 டேர்ம்ஸ் தான் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹோம்ஒர்க்கு 9th one subdivision 1, the product of 3 consecutive terms of geometry. So 3 consecutive terms na A/R, AR. So last time இப்போ சொன்னல அதே மாதிரி தான் ஈக்குவல் டு நம்ம ப்ராடக்ட் கொடுத்தால மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா 343. இது ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் அண்ட் தர் சம். ஸோ இதில் ஒன்றும் எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ஈஸியாக ஆட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனில் A/R AR ஈக்குவல் டு 91/3. ஸோ இதுவும் லாஸ்ட் டைம் நான் போட்டால A ஸ்கொயர் காமன் எடுத்தால அதே மாதிரி தான். இதில் காமனாக நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஏவை காமனாக எடுக்கணும். ஸோ ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1/R ப்ளஸ் 1 ப்ளஸ் R ஈக்குவல் டு 91/3ன்னு வரும். ஸோ ஏக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு கொண்டு போங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் அடுத்த நாள் 2 ப்ராப்ளமும் அதே மாடலில் தான் வரும். A வேல்யூ R வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ்னு போகும்போது இந்த 3 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச A வேல்யூ R வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A/R ARல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இது ஹோம்ஒர்க்காக போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும்